நம்ம இந்த போன வாட்டி வந்து பார்த்தோம். இந்த கோல்டு ரேட் அண்டர் வேல்யூடா இல்லை ஓவர் வேல்யூடான்னு. அட் தி சேம் டைம் கால்குலேஷனும் பார்த்தோம். இந்த பர்டிகுலர் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ கால்குலேஷனும் பார்த்தோம். ரெண்டு லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டுடுறேன். இந்த 2 வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இன்னும் டீட்டெயில்டாக தெரியும். ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பியூரிட்டி வந்து போட்டிருப்பேன். இது வந்து ஒரு 6 days பேக் வந்து நான் போட்டிருப்பேன் இந்த வீடியோ. கேரட்டோட பியூரிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ போட்டிருப்பேன். இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா, என்னை பொறுத்தவரையிலும் அது ஓவர் வேல்யூடு அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவும் இங்கே இருக்குது. அதுதான் இந்த வீடியோ. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸ் நீங்கள் வந்து BTTV அப்புறம் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9 கேரட் கோல்டும் வந்திருக்கு. இப்போ நம்ம கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா 18 வரைக்கும் பண்ணோம். ஜெனரிக்காக வந்து எந்த எப்படி வேணால் எனி பியூரிட்டி வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு ஜெனரிக்காக ஒரு ஃபார்முலா நான் கொடுத்துருப்பேன். அட் தி சேம் டைம் இப்போ ஏன் இதை நான் கொண்டு வரேன்னா, நம்ம ஓவர் வேல்யூட் அப்படின்னு நம்மளோட கால்குலேஷன் படி நம்ம இதை ஓவர் வேல்யூட்னு சொன்னோம். அந்த ஓவர் வேல்யூடோட ப்ரூஃப் தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 9 கேரட்டில் வந்திருக்கு BIS ஹால்மார்க்கிங்கோட. இப்போ வந்து கோல்டு ரேட் ஃபால் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 9 கேரட் வர வாய்ப்பே இல்லை. இது வந்து இறங்காது அப்படின்னு 100% கவர்மெண்ட்க்கு வந்து அண்ட் அந்த டாப் பீப்புள் இந்த பிராண்டிங் பண்ணுறவங்களுக்குலாம் 100% வந்து இது இறங்காதுன்னு தெரிஞ்சதுனால தான் 9 கேரட்டே கொண்டு வந்து அதுக்கும் BIS போடுறாங்க. இது குறைய போகிறதுன்னு யாருமே 9 கேரட் வாங்க மாட்டாங்க. அது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் பெட்டர் பியூரிட்டி தான் வாங்குவாங்க. கண்டிப்பாக வந்து கோல்டு அஃபோர்டபுளாக இருக்க போகிறது இல்லைங்கிறதுனா 9 கேரட் வரும். இப்போது 9 கேரட் வந்து நான் வந்து அந்த நியூஸ் வந்து என்னால் அதை போட முடியலைங்க. ஏன்னா அது வந்து காப்பி ரைட்ஸ் இஷ்யூ ஆகிடுங்கிறதுனால என்னால் அதை இங்கே போட முடியல. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட BTTV அண்ட் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ரெண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட டேக் லைனே பார்த்தீங்கன்னா 10 கேரட் கோல்டின் 40,000 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள். அது டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வீடியோ இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்ததுன்னா பேனிக்கே பண்ண வேண்டாம். நிறைய கோல்டுக்கு வந்துடுங்க. நிறைய கோல்டு நம்மளுக்கு கிடச்சிட்டுனா கோல்டு ரேட் ஒரு கம்மியாகுமா அப்படின்னா இல்லை. இன்ஃப்ளேஷன் அண்ட் ஃபிசிக்கல் டெபிசிட் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது நீங்கள் பார்த்துக்கோங்க. அதனால இன்ஃப்ளேஷன் ஏறிச்சுன்னா இந்த கோல்டு மைனிங் பண்ணுற விலையும் ஏறும். கோல்டு மைன் பண்ணுறது உள்ளே இந்த கோல்டு எடுக்கிற காஸ்ட்டே ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து 2 வருஷம் முன்னாடியே வந்து கோல்டு மைன் பண்ணி வெளியில் எடுக்கிற காஸ்ட்டு வந்து நம்ம இந்தியன் ருப்பியில் வந்து பர் கிராம் வந்து 6,500 இருந்துச்சு. ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் இருக்கிற விலைவாசி ஏறிச்சுன்னா லேபரும் ஏறும், அதனோட எக்யூப்மெண்ட்ஸும் ஏறும், அந்த விலையும் ஏறும். அப்போ ஏறச்சே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டிப்பாக வந்து 2 வருஷம் முன்னாடி இருக்கிறது 6,500னா இப்போ வந்து அதனோட மைனிங் காஸ்ட்டே 7,500 ஆகிடுங்க. ஸோ மைனிங் காஸ்ட்டே 7,500 ஆகர்ச்சே உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பழைய ரேட்டு வந்து 6,500 அந்த மாதிரி கீழே வந்து இறங்க வாய்ப்பே கிடையாது. எப்போல்லாம் இந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து வருதோ அப்போ நீங்கள் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருங்க ஏற போகுதுன்னு. நிறைய நியூஸ் சேனல்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் குறையும் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஏன்னா இது வந்து ரீட்டெயில் பையரை வந்து பையரை வந்து கம்மி பண்ண வைக்கிறதுக்கு தான் இது வந்து ப்ரொவிஷன். பட் நீங்கள் பேனிக்கே ஆக வேண்டாம், குறையாது. குறைஞ்சிட போகிறதே நினச்சி செல் பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சு 6,500 7,000 கோல்டு ரேட் வரச்சே நிறைய பேர் வந்து GRT அந்த 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 மாதிரி ஜுவல்லர்ஸ்கிட்ட போய் கேஷுக்கு வந்து கோல்டு விற்றது நான் பார்த்துருக்கேன். நான் அங்கே போய் வாங்கறச்சே வந்து நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன நினச்சாங்கன்னா இது ஆல் டைம் ஹை. அதே மாதிரி திரும்பி 8,500 வரைச்சே ஒரு சேல்ஸ் நடந்ததுங்க. சேல் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வாங்கறச்சே உங்களுக்கு வந்து 4% 3% GST + 1% அது டையிங் சார்ஜ் வந்து வேஸ்ட் ஆகுது. அந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். ஸோ வாங்கி விற்கறச்சே பார்த்தீங்கன்னா 4% 2% விற்கிறது. அதுக்கப்புறம் திரும்பி அதை வாங்கறச்சே நீங்கள் திரும்பி 4% கொடுத்து நீங்கள் ஒரு காயினை நீங்கள் விற்றீங்கன்னா 2% மைனஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க. அதனால 2%ன்னு சொன்னேன். அதை திரும்பி அதே கோல்டை நீங்கள் வாங்கறச்சே 3% GST + 1% அது டையிங் சார்ஜ் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ எல்லாத்தையும் சேர்த்தா மினிமம் 6 to 7%. நான் சொல்கிறது மினிமம். அது உங்களுக்கு லாஸ் வரும். அந்த அளவுக்கு கீழே ஃபால் ஆக சான்ஸ் இல்லைங்க. ஃபால் ஆனாலும் அது வந்து ரெக்கவர் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து திரும்பி அதே தப்பை பண்ணாதீங்க. 8,000 6,500 வரைச்சே எல்லாரும் கோல்டை செல் பண்ண மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ திரும்பி அகெயின் நியூஸ் வரும், கோல்டு ஆல் டைம் ஹை கீழே விழும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வரும். முன்னாடியும் ஒரு வாட்டி வந்ததுன்னு நினைக்கிறேன். 50,000 55,000 கீழே வந்துடும்னு வரவே இல்லை. அதனால இப்போ கேர்ஃபுல்லாக இருங்க.
இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு அவுன்ஸ் கோல்டோட மைனிங் காஸ்ட் இது ரேண்டமாக தான் கொடுத்துருக்கு. இது வந்து இதோட கொஞ்சம் இன்க்ரீஸ் தான் இருக்குது, கம்மி ஆகலை. இது வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜாக கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் கூகுள் பண்ணி பார்க்கறதுக்கு சொன்னேனே தவிர இது வந்து கரெக்டான வேல்யூன்னு நான் சொல்ல வரல. ஆஸ் ஆஃப் டுடே எனக்கு தெரிஞ்சு 7,000 rupees INR வந்து கோல்டு ரேட், மைனிங்கோட ரேட். ஸோ எல்லாம் 55 ஒரு சவரன் வந்து 55,000க்கு கீழே வந்துடுமானா வர சான்ஸ் இல்லை. இந்த டீட்டெயில்ஸை நீங்களே வந்து கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். மைனிங் காஸ்ட் என்னங்கிறது பார்க்கலாம். INR ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து இந்த ஒரு அவுன்ஸ் வந்து 1342 போட்டிருக்குங்க. ஒரு அவுன்ஸுங்கிறது வந்து 28 கிராம்ஸ். கிராம்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா ஒரு அவுன்ஸ் வந்து 28 கிராம்ஸு. US டாலர் டு INR நீங்கள் கன்வெர்ட் பண்ணி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு மைனிங் ரேட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிப்பீங்க. இதில் நம்ம சொன்னதோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் நம்ம இன்ஃப்ளேஷன் இதெல்லாம் கன்சிடர் பண்ணர்ச்சே என்னை பொறுத்தவரையிலும் 7,000 rupees கிட்ட 6,500 to 7,000 இப்போது வரைக்கும் வந்து மைனிங் காஸ்ட்டே ஆகிடும். பட் ஆனால் இது நீங்கள் ஒரு ஜுவல்லர் இல்லை யார்கிட்டயாவது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, இன்னும் கூட நல்லா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே இந்த கால்குலேஷன் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒரு அசையரில் வேலை பண்ணுறவங்க கிட்ட தான் கேட்டேன். அவங்கக்கிட்டேருந்து தான் இந்த டீட்டெயில் கிடச்சிது. கூகுளில் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கு. பட் அவங்களோட டீட்டெயில்ஸ் இது தாங்க. பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.